வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோ 2 ஒருபடியாக ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. இந்த வீக்கெண்ட் வந்தாலே எப்படா ப்ரோமோ வரும் வெயிட் பண்ணியே இனிமேல் ப்ரோமோவே பார்க்க வேணாண்டான்னு நினச்சிடலாம் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ விஜய் சேதுபதி வராங்க, வந்து கேட்குறாங்க, முத்துட்டை எந்திரிச்சு கேட்குறாரு, இதுக்கு முன்னாடி நடந்த 7 சீசனுக்கும் இப்போ 8வது சீசனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ முத்துக்குமரன் பதில் தான் நம்மளுக்கு தெரியுமே, பயங்கரமாக இருக்கும். 7 சீசன் வரைக்கும் போட்டியாளர்கள் நிறையா பேர் இருந்தாங்க, இந்த சீசனில் வெறும் புனிதர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆக்சுவலாக வந்து அந்த டாக்ஸிக் கேம் இது இல்லாமல் ரொம்ப திட்டி விளாடாமல் அந்த மாதிரி ரொம்ப சேஃபாக விளாட்றாங்கல்ல, ஸோ அதை தான் சொல்கிறாப்புல. அடுத்து வந்து சௌந்தர்யாட்ட கேட்குறாங்க. சௌந்தர்யா தான் புட்டு வச்சுருவாங்களே, எல்லாருமே சேஃபாக விளாட்றாங்க, யாருமே வந்து உண்மையான முகத்தை வெளியே கொண்டு வர மாட்டாங்க அப்படி மாதிரி கரெக்டாக சொல்கிறாங்க. அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க. அடுத்து வந்து ஜாக்லின் வந்து எங்கள் சீசனை நாங்களே புகழ்ந்தால் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படின்னு. உங்கள் சீசனை நீங்கள் தான் புகழ்ந்துக்கிறணும் உள்ளே வச்சு, வெளியே உள்ளவங்க யாருமே புகழலாமா. அப்புறம் சிவக்குமார் எந்திரிச்சிருக்கார். நான் ஒரு 100 பாத்திரம் தேய்ச்சிருப்பேன் சார், ஆனால் ஆல்ரெடி உள்ளவங்க ஒரு 1000 பாத்திரம் தேய்ச்சிருப்பாங்க, எதை கேட்டால் எதையா சொல்கிறீங்க. உடனே விஜய் சேதுபதி, உள்ளே போய் உங்கள் கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ண சொன்னால் நீங்கள் போய் பாத்திரம் தெளிச்சிட்டு இருந்திருக்கீங்களே. 7 சீசன் வரை நாங்கள் எப்படியோ கண்டஸ்டன்ட்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் 8வது சீசனில் நீங்கள் பண்ணுறீங்களே எப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுறாரு, கலாய்க்கிறாரா என்னன்னு தெரியல. இது எல்லோரும் எந்திரிச்சு கும்பிட்றாங்க கையெடுத்து. இது என்ன எடிட் பண்ணி போட்டிருக்கானுங்க போல், வேறு எதுக்கோ சொன்னதை இதுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கானுங்க போல். ஐயோ, உண்மையிலே அப்படி தாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்லாம் எவ்வளோ பார்த்துருக்கோம், ஆனால் இந்த சீசன் மாதிரி ஐயோ அப்பா முடியலை. ஒரு கண்டென்ட் கூட ஒழுங்காக கொடுக்க முடியல. நான் கூட சௌந்தர்யாவை எந்திரிச்சு பார்க்கும், சௌந்தர்யாவை எந்திரிச்சு நிற்க வைக்கும், சௌந்தர்யாட்ட தான் எதுவும் கேட்க போகிறாப்புலையோ. இந்த நேற்று நடந்த இந்த சாச்சனா சௌந்தர்யா 2 பேரும் உட்கார வச்சு கேட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதை பற்றி தான் கேட்க போகிறாரோ அப்படின்னு பார்த்தேன். ஓகே, இதுதான் 2வது ப்ரோமோவில் நடந்திருக்கு. அடுத்து ப்ரோமோ 3ல் எது நடக்குதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணுறது சௌந்தர்யாவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முத்துக்குமரன் இவங்கெல்லாம் இருக்காங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் வெளியே போகிறது சாச்சனா, இல்லைன்னா எனக்கு இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு, சாச்சனா சேவ் பண்ணிவிட்டு தர்சிகாவையும் வர்ஷினியும் வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு. இப்படிலாம் நடந்திருந்தால் மக்கள் கொதித்து எழுந்துட போகிறாங்க, அது வேறு. இல்லைன்னா பேர் என்ன, ராயன் அவரை கூட வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எது வேணாலும் நடக்கலாம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். இந்த பிக் பாஸில் அப்பாவாக செயல்படும் விஜய் சேதுபதி. தேங்க்யூ.